சாரதா, என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல. நான் இங்க இருந்து போறேம்மா. இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வோட திரும்ப வரேன். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க போனாருன்னு எங்க யாருக்குமே தெரியல. அவங்க குடும்பத்துல இருக்கிற யாரை கேட்டாலும் கடைசியா பார்த்து 4-5 நாள் ஆச்சு, அவர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர் எங்க போறாருங்கிறத யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போயிட்டாரு. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாரையும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு அவர் மட்டும் மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. இதுல இருந்து அவர் எவ்வளவு பெரிய கோழைங்கிறது நமக்கு தெளிவா காட்டிட்டு போயிட்டாரு. அவரை கண்டுபிடிக்கிறது சுலபம் கிடையாது, ஆனாலும் அவரை கண்டுபிடிச்சே ஆகணும் மகாராஜா. அவனை தேட ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவை கண்டுபிடிச்சிட்டா அவரை கைது பண்ணி உடனே என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அமைச்சரே. ஆனா மகாராஜா, நாங்க சொன்னதை செய்யுங்க அமைச்சரே. உத்தரவு மகாராஜா. கோத்வால், உத்தரவு கொடுங்க அமைச்சரே. நான் இப்பவே போய் பண்டிட் ராமகிருஷ்ணாவை கண்டுபிடிச்சு உடனே கைது செஞ்சு கொண்டு வர அமைச்சரே. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. நான் உங்க முன்னாடி தான் இருக்கேன். இங்க பாத்தீங்களா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடினவர் வந்திருக்காரு. இவர் போன இடத்துல எங்கேயும் தங்கறதுக்கு இடமே கிடைக்கலன்னு இப்ப நம்ம அரசவைக்கே திரும்ப வந்திருக்காரு. அப்படிதானே பண்டிதர் ராமகிருஷ்ணா? நடந்த விஷயம் இதுதான், சரிதானே? நீங்க என்ன சொல்றீங்க குருஜி? உண்மைய சொல்றேன். பெண்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க தான் போயிருந்த மகாராஜா. கண்டுபிடிக்கவே இல்லதானே? கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? மறுபடியும் பொய் சொல்லதான் பாக்குறாரு மகாராஜா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு உங்க காரணங்கள் வேண்டாம், தீர்வை சொல்லுங்க. சரி மகாராஜா, அது ஒரு பிரத்யேக மந்திரம் இருக்கு. ஒரு சன்னியாசி அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு மகாராஜா. பெண்கள் எல்லாரும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து 21 நாளைக்கு சொன்னா அவங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துருவாங்க. கேட்டீங்களா மகாராஜா? மறுபடியும் இன்னொரு பொய் சொல்றாரு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க அந்த சன்னியாசின்னு சொன்னவரை எங்க சந்திச்சீங்க? அதுவும் இல்லாம அவரை ஏன் உங்க கூட நீங்க கூட்டிக்கிட்டு வரல? மகாமந்திரி, நான் அவரை பார்த்தது காட்டுக்குள்ள. நான் அவர்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தா, ஆனா அவர் வர மறுத்துட்டாரு. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி கொடுத்து தொடர்ந்து 21 நாளைக்கு இதை சொல்லணும்னு சொல்லிட்டாரு. இந்த மந்திரம் சொல்றவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இவர் சொல்றது முழுமையா போய் மகாராஜா. நான் கொஞ்சம் பேசுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? மன்னிச்சிருங்க. இவரை பாத்தியா? நீங்க பேசுங்க மகாராஜா. அமைச்சரே, விஜயநகர ராஜ்யத்துல இருக்க எல்லா பெண்களையும் உடனே அரசவைக்கு வர சொல்லுங்க. மகாராணியையும் கூப்பிடுங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. அது என்ன மந்திரம்னா, ஓம் மாத்ரே நமஹ. 21 நாள் முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துதான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அது வரைக்கும் நீங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அதோட எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாது. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பழைய நிலைமைக்கு வந்துடலாம். வீட்டு வேலை எதுவும் செய்யக்கூடாதா? வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னா சாப்பாட்டுக்கும் மத்ததுக்கும்லாம் என்ன பண்றது? இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? நீங்களே தான் செஞ்சுக்கணும் குருஜி. அப்படியா? நானா? நான் குருஜி தத்தாச்சாரியர். நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தான். இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் தான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 21 நாள் மந்திரம் முடிகிற வரைக்கும் நமக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. என்னது? இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் செய்யற எல்லா வேலையும் செய்யணும். அவங்களுக்கு பணிவிடையும் செய்யணும். பெண்கள்லாம் மந்திரம் சொல்லணும். அப்புறம் ஆண்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அதாவது சமைக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே உங்க அம்மாக்கு, உங்க மனைவிக்கு, உங்க குழந்தைங்களுக்கு உங்க கையால ஊட்டி விடணும். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தினமும் உங்களோட ஒருவேளை சாப்பாட்டை தியாகம் பண்ணாதான் உங்க வீட்டு பெண்கள் செய்யற மந்திரம் முழுமையா பூர்த்தி அடையும். என்ன சொல்றாரு இவரு? மகாராஜா, எங்கேயுமே இந்த மாதிரி மந்திரம் சொல்ற வழக்கத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. எனக்கு வீட்டு வேலையும் தெரியாது. மகாராஜா, இந்த மாதிரி வழிமுறைகளை இது வரைக்கும் யாரும் கடைபிடிச்சது இல்லதான். ஆனா இது ஒன்ன தவிர நமக்கு வேற தீர்வே இல்ல. நீங்க இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. இதை செய்யணுங்கிற கட்டாயமும் உங்களுக்கு இல்ல.
ஆனா ஒரே ஒரு முறை நம்ம குருமாதாவை பாருங்களேன். உங்க வாழ்க்கை முழுக்க அவங்கள நீங்க இப்படியேவா பார்க்கணும் சொல்லுங்க? சௌதாமினிய இந்த மாதிரி தாடி மிசையோட என்னால பார்க்கவே முடியாது. நான் செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன் மகாராஜா. இந்த விதிகளுக்கு நான் முழுமையா சம்மதிக்கிறேன். நான் செய்யறேன். செய்யுங்க குருவே, அவசியம் செய்யுங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் ஒரு மகாராஜா, ஆ, எனக்கும் அது இருக்கா? ஆமா ஆமா, நீங்களும் எங்களுக்கு மகாராஜா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தானே. அப்புறம் உங்க மகாராணிகளுக்கும் தாடியும் மீசையும் இந்த ஒரு வழிதான் இருக்கு மகாராஜா. சரி சரி, பரவாயில்ல, நான் பண்றேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்றேன். இனிமே ஒரு சாதாரண மனுஷனா என்னோட மனைவிகளுக்கு ஒரு பொறுப்புள்ள கணவனா எல்லா சேவைகளையும் செய்யறேன். வாள்களை மட்டுமே பிடிச்ச என்னோட கைகள் இதுக்கப்புறம் சமையல் செஞ்சு என்னோட மனைவிகளுக்கு ஊட்டி விட போகுது. அவ்வளவுதான் மகாராஜா, உத்தரவு. 21 நாட்களுக்கு அப்புறம் நாம அரசவையில திரும்பவும் சந்திப்போம். சரிதான். மணி, இது வரைக்கும் நாம 2 பேரும் குருஜிக்கிட்ட இருந்து வாங்கி கட்டுனதுக்கு எல்லாமே காதுலயும் கன்னத்துலயும் தான். இப்ப வயிற்றுக்குள்ளயும் வாங்க போறோம். எப்படி? அடே மணி, நம்ம குருஜி எப்பவும் நம்மள கழுவி கழுவி ஊட்டுவாரா? அத நம்ம காதுல மட்டும் வாங்கிட்டு இருந்தோம். எப்பவும் சப்பு சப்புன்னு அடிச்சிட்டு இருந்தாரா? அத நம்ம கன்னத்துல வாங்கிட்டு இருந்தோம். முத அவரு சமைக்கிற சாப்பாட்டை நம்ம வயிற்றுக்குள்ள போட்டுக்க போறோம். குருஜி, விரதம் உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. சாப்பாடு எங்களுக்கும் சேர்த்து செய்யுங்க. கொஞ்சம் சாப்பிடுற மாதிரியும் பண்ணுங்க, ஏன்னா நாங்களும் சாப்பிடணும்ல. முட்டாளுங்களா, நான் உங்களோட குருடா, நீங்க எனக்கு சீடர்கள். ஆனா இந்த சமையலறையில நீங்க வெறும் சமையல்காரன் தானே. நாங்க வேணா உங்க கூடவே இருந்து என்ன சமையல் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரோம். அதை கேட்டு நீங்க எங்களுக்கு சுவையா சமைச்சுட்டாங்க. அடக்கடவுளே. குருஜி, இது என்னன்னாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொட்டி. ரொட்டியா? இத பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இத பார்க்க நம்ம நாட்டு வரைபடம் மாதிரி இருக்கு. இப்படி ஒரு மட்டமான ரொட்டியை சாப்பிடுறதுக்கு நம்ம சௌதாமணி செத்தே போயிடலாம். நீ சொல்றதும் சரிதான். இந்த ரொட்டியை நான் வருண்மாலா கிட்ட கொடுத்துருவேன். சௌதாமினிக்காக நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்லா செஞ்சு கொடுப்பேன். எப்படி செய்யறேன் பாருங்க. ராமா, உன் கை நிறைய மஞ்சள் தூள் போடணும். கை நிறையவா? குண்டப்பா, நிறமே பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கே. அது ஒண்ணும் இல்ல ராமா. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லியும் மிளகாவும் போடு. அதுக்கப்புறம் சரியா வந்துரும் பாரு. ஏய் குண்டப்பா, நீ சொன்ன மாதிரியே நிறம் மாற ஆரம்பிக்குது, ஆனா வித்தியாசமா இருக்கு. சமைச்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப சுலபம் ராமா, ஆனா சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம். என் முகத்தை என்ன பாக்குற? தக்காளியை எடுத்து போடு. சரி. அதையும் கொஞ்சம் போடு. அப்புறம் அதை போடு. அதையும் போடு. இதையும் போடு. என்ன அதை போடு இதை போடுன்னு? உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? இதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது உதவி பண்ணிருக்கியா? இல்ல, நான் உனக்கு மட்டும் தான் உதவி பண்ண வந்திருக்கேன். அப்படியா? ராமா, கதை விடு. நான் உன்னோட பாலிய சிநேகிதன் தானே. பாலிய சிநேகிதனா? நீ எந்திரடா, முதல்ல போய் காய்கறி எடுத்துட்டு வா. எனக்கு தெரிஞ்சபடி நானே சமைச்சுக்கிறேன், போ.
மகாராஜா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல அமைச்சரே, இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட நான் சமையல் அறைக்குள்ள வந்ததே இல்ல. சமையல் செய்யறத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மகாராஜா, நீங்க இப்போ கவலையை விடுங்க. நாம இப்போ முத வேலையா இந்த காய்கறிகளை எல்லாம் நறுக்க ஆரம்பிக்கலாம். உள்ள வாங்க. இதோ மகாராஜா. மகாராஜா, இதோ இருக்கான்ல, இவன் தான் உங்களோட எதிரின்னு நினைச்சுக்கங்க. என்னோட எதிரியா? இந்தாங்க மகாராஜா, கையில வாங்கிக்கங்க. மகாராஜா, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க தானே சொன்னீங்க அமைச்சரே, இவன் என்னோட எதிரின்னு. அதனாலதான் இவனை 2 துண்டா வெட்டினேன். இப்ப நான் இவனோட எதிர் தாக்குதலுக்கு காத்துட்டு இருக்கேன். மகாராஜான்னா அப்படிதான். மகாராஜா, மகாராஜா, இதுல எவ்வளவு தேவையோ எடுத்து போடுங்க. வேண்டாம் அமைச்சரே, இதுல இருக்கிறது மகாராணிகளுக்கும் எனக்கும் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். மகாராஜா, அளவை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். இங்க இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. ஒருவேளை மிச்சமாச்சுன்னா மதிய சாப்பாட்டுக்கு என் வீட்டு கூட நான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுவேன். மகாராஜா, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க உங்க கையால சமைக்கிற சாப்பாடை சாப்பிட நாங்க ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கணும் மகாராஜா. அப்படியா சொல்ற? ஆமா மகாராஜா. அப்ப சரி சரி மகாராஜா. என்ன இது? சரி 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 சரி. ராமா, நீ மந்திரம் சொல்றதுல கவனமா இரு, பொறுமையா இருக்கணும். உனக்கு சாப்பாடு கொண்டு வருவேன், அது வரைக்கும் மந்திரத்தை சொல்லு. இந்த குண்டப்பாக்காவது என் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. குடு குண்டப்பா. இந்தம்மா. அம்மா, என்னாச்சு? சாரதா, நீ உன் கையால எல்லாம் எழுதி கொடு. என்ன போடணும், எவ்வளவு போடணும்னு. இவன் ரொம்ப சோம்பேறி, ஆனாலும் ரொம்ப சீக்கிரமாவே கத்துப்பான். சுவாமி, என்னால வாயில தான் சாப்பிட முடியும், மூக்குல இல்ல. வருண்மாலா, உன்னோட மீச இருக்கே, அது உன் முகம் முழுக்க பயங்கரமா வளர்ந்துருக்கு. அதனாலதான் உன்னோட வாய் எது உன் மூக்கு எதுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்றது? நான் மட்டும் என்ன பண்றது? டேய் தனிமணி. வந்துட்டேன் குருவே. இது யாருன்னு சொல்லுங்க. நம்ம குருமாதா. அப்ப நீங்களே சாப்பிடுவீங்க, அதாவது ஊட்டி விடுங்க. குருமாதா உங்களுக்கு அம்மா மாதிரி தான். நான் இப்ப கிளம்புறேன். நான் போய் என்னோட பக்தர்களை பார்க்க வேண்டி இருக்கு. எனக்கு தெரியும் குருஜி, நீங்க பக்தர்களை பார்க்க போறீங்களா இல்ல பக்தையா பார்க்க போறீங்களான்னு. முட்டாள், மெதுவா பேசு. பாவம், அவ பசியில இருக்காடா. நாங்க கூட தான் பசியா இருக்கோம். வாய மூடு. சுவாமி, இப்ப நீங்க எனக்கு ஊட்டி விட முடியும். வருண்மாலா, இது பாரு, இப்போ உனக்கு இந்த பசங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கடமை என்னன்னா, நான் போய் என்னோட பக்தர்களை பார்க்கணும். அது உனக்கே தெரியும் இல்லையா? என் கடமையே உன்னையும் என் பக்தர்களையும் பாத்துக்கிறது தான். நான் போய் என்னோட கடமையை செய்யவா? அவசியம் சுவாமி, நீங்க ஒரு மகான் சுவாமி. ரொம்ப நன்றி என்னோட சௌதாமினி. என்ன? அது நான் என்ன சொன்னேன்னா, பக்தர்களேன்னு சொன்னேன். சரியான சுயநலவாதி. ஆமா ஆமா. குருமாதா, நாங்க வந்துட்டோம். நாங்க ஊட்டி விடுறோம். கண்டிப்பா. இந்தடா. முட்டாள், எனக்கு ஊட்டு. இதோ தரோம். இந்தங்க.
இந்தங்க. அ, அ, ம். மகாராஜா, இங்க இருக்கிற சாப்பாடை முதல்ல நீங்க எனக்கு தான் ஊட்டணும். உங்களுக்கு என் மேலதான் அன்பு அதிகம்னு அப்பதான் நிரூபணமாகும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல மகாராஜா, நீங்க முதல்ல எனக்கு தான் ஊட்டணும். எல்லா இக்கட்டான சூழ்நிலைக்கும் ஒரு வழி இருக்கும். ஆனா இப்ப நான் மாட்டியிருக்க இந்த நிலைமைக்கு மட்டும் கடவுள் எனக்கு எந்த வழியும் கொடுக்கல. இதனால இவங்க 2 பேருக்கும் என்னால சாப்பாடை கொடுக்க முடியாது. மகாராணிங்க பட்னியா கிடப்பாங்களே. மகாராஜா, நான் தான் மூத்தவன். அப்ப முதல் மரியாதை எனக்கு தான். மகாராஜா, நான் சின்னவ. என் ஆசையை தான் நீங்க முதல்ல நிறைவேற்றணும். சரி சரி. பெரிய மகாராணி, சின்ன மகாராணி, நான் உங்களுக்கு இப்ப சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிக்க போறேன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. 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 அந்த 21 நாள் மந்திரம் சொல்றது இன்னையோட முடிஞ்சது. அம்மா, சாரதா, குண்டப்பா. இத பாரு வருண்மாலா. சொல்லுங்க சுவாமி. அதிசயம் நடந்திருக்கு மகாராஜா, அதிசயம் நடந்திருக்கு. 21 நாள்லயே அதிசயம் நடந்திருக்கு. ஆமா அமைச்சரே, ஆமா. பண்டித ராமகிருஷ்ணா, யாரு அந்த மகான் சன்னியாசி உங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தவரு? நான் அவரை கௌரவிச்சு அவருக்கு பரிசு கொடுக்க விரும்புறேன். அவரோட பேர் என்ன? மகாராஜா, அவருக்கு பேரே கிடையாது. பேரே கிடையாதா? அது எப்படி சாத்தியமாகும்? குருஜி, அப்படி ஒருத்தர் இல்லாதப்போ பேரு மட்டும் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஆளே இல்லைனா உங்களுக்கு இந்த மந்திரத்தை யார் கொடுத்தா பண்டிதர் ராமகிருஷ்ணா? மகாராஜா, இது ஒண்ணும் மாய மந்திரம் கிடையாது. இது மகாகாளி வழிபாட்டு மந்திரம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அப்ப இந்த மந்திரம் தான் இவங்க எல்லாருடைய முகத்துல இருந்தும் மீசதாடி போறதுக்கான காரணமா? காரணம் மந்திரம் இல்ல மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, கொஞ்சம் குழப்பாம தெளிவா சொல்றீங்களா? மகாராஜா, இந்த 4 நாள் நான் ஊர்ல இல்லாம வெளியில போயிருந்தப்போ சின்ன மகாராணி திருமலம்பாவோட அப்பாவை சந்திச்சேன். அப்போ என்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. என்ன என்ன அது ராமகிருஷ்ணா? மகாராஜா, இந்த 4 நாள் நான் ஊர்ல இல்லாம வெளியில போயிருந்தப்போ சின்ன மகாராணி திருமலம்பாவோட அப்பாவை சந்திச்சேன். அப்போ என்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. என்ன என்ன அது ராமகிருஷ்ணா? அவருக்கு தலையில வழுக்க விழ ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்துட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டேன், உங்களுக்கு தான் திரும்ப முடி வளர்ந்ததே, இப்ப என்னாச்சுன்னு. அதுக்கு அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, திருமலம்பா கொடுத்த கஷாயத்தால முடி வளர்ந்தது உண்மைதான்னு சொன்னாரு. ஆனா அதனால வளர்ந்த முடி ரொம்ப நாளைக்கு நிலைக்கலன்னு சொன்னாரு. கஷாயம் போன உடனே திரும்ப வளர்ந்த முடியும் தானா போயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா இதை ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? இவங்க எல்லாம் எங்க பொறுமையா இருந்தாங்க? உயிரை விட்டுறலான்ல பேசிட்டு இருந்தாங்க.
எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட தயாரா இருந்தாங்க. யாரு பொறுமையா இருந்தாங்க? ஆமா மகாராஜா, இது என்னவோ உண்மைதான். இங்க பெண்கள் யாருக்குமே கொஞ்சம் கூட பொறுமைய இல்ல மகாராஜா. மன்னிச்சிருங்க. அப்ப எதுக்காக மந்திரத்தை பயன்படுத்தினீங்க? மந்திரியாரே, பெண்களோட கவனம் செதறாம இருக்கிறதுக்கு மகாகாளியோட மந்திரத்தை தவிர வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? அதனாலதானே அவங்க எல்லாரும் அமைதியானாங்க. அது நல்லதுதான் பண்ணிருக்கு. அவங்க வீட்லயே இருந்ததுக்கான காரணமும் அதுதான். யோசிச்சு பாருங்களேன், அது நடக்காம அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் மத்தவங்களை சந்திச்சிருந்தா நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா, பிரமாதம். ஆனா இதுக்காக ஆண்கள் எங்க எல்லாரையும் எதுக்காக ஒரு நாள் பட்னி இருக்க வச்சீங்க? அப்புறம் எதுக்காக எங்களை சமைக்க வச்சீங்க சொல்லுங்க? இதெல்லாம் நீங்க எங்களை மட்டும் இல்ல, மகாராஜாவையும் எல்லாம் பண்ண வச்சீங்க. ஆமா மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணனை இதுக்காக நீங்க தண்டிச்சே ஆகணும். குருஜி, நல்ல செயலுக்கு யாரையும் தண்டிக்க கூடாது. தண்டிக்க கூடாதா? எது நல்ல செயல்? நாங்க எல்லாரும் பட்னி இருந்ததா சொல்லுங்க? குருஜி, ஒருவேளை விரதம் இருக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்களே சொல்லிக்க வேண்டியதான். உண்மைதான் மகாராஜா. விரதத்தினால என்னுடைய எடை கூட குறைஞ்சிருக்கு. இப்ப நான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 10 காளைக்கு சமம்னு. அது என்னமோ உண்மைதான் அமைச்சரே. உங்க எல்லாரையும் சமைக்க வச்சேன்னு சொன்னீங்கல்ல, நம்ம கையால ஒருத்தங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத விட அன்பு காட்டுறதுக்கு வேற ஒரு வழி இருக்காது மகாராஜா. நம்ம அம்மா, நம்ம மனைவி வாழ்நாள் முழுக்க நமக்காக சமைச்சு கொடுக்கறாங்க. அதனால ஆண்களான நாம எல்லாருமே நம்மளால முடிகிறப்பெல்லாம் சமைச்சு கொடுத்தோம்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இன்னும் 4 மடங்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளோட இந்த அன்புக்கு நம்ம அம்மா, நம்ம மனைவி, கூட பிறந்த அக்கா, தங்கை எல்லாரும் தகுதியானவங்க. இது என்னவோ சரியாதான் தோணுது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நீங்க உங்களோட வாய்ப்பை உருவாக்கி இருக்கீங்க. இந்த பிரச்சனையை பயன்படுத்தி எங்க எல்லாருக்கும் ஒரு மகத்தான பாடத்தை கத்து கொடுத்திருக்கீங்க. உங்களோட இந்த செயலுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களை இந்த விஷயத்துல மிஞ்சறதுக்கு இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை. இனி அந்த கசாயத்தை நான் அடிக்கடி குடிக்கலான் இருக்கேன். கணவரை சமைக்க வைக்க இதுதான் ஒரே வழி. நம்ம விஜயநகரத்தை சேர்ந்த எல்லா பெண்களும் இந்த கசாயத்தை எப்படி செய்யணும்னு மகாராணி திருமலம்பா கிட்ட கத்துக்கிட்டோம். மகாராஜா, விஜயநகரின் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ஆகிய நான் என் நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த கசாயத்தை செய்ய இனி இங்கு அனுமதி இல்லை. நம் நாட்டில் அதை முழுமையாக தடை விதிக்கிறேன். இதை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை விதிக்கப்படும். சந்தோஷம் மகாராஜா, சந்தோஷம் மகாராஜா. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்